கோடி நன்றிகள் சார். கோடி நன்றி. எனக்கு 52 வயசு. எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மலையகத்துக்கு ஜனாதிபதி வந்ததே இல்லை. எங்க வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும். வாங்க சார் மேல போவோம். முழு நாட்டையும் பேரதிர்ச்சியில் தள்ளிய ஜனாதிபதி அனுர, காணாமல் போன ஏனைய அரசியல்வாதிகள், உலகம் முழுவதும் பேசுபொருளாகும் சம்பவம். வீதியில் அமரகீர்த்தி எம்பியை துரத்திச் சென்று படுகொலை செய்த 12 பேருக்கு நேற்று மரண தண்டனை வழங்கியது நீதிமன்றம். வாசலில் அழுது குளறும் குடும்ப உறுப்பினர்கள். நீதித்துறையில் அடுத்த மைல்கல். துணிகள் என கூறி பாம்பு மற்றும் முதலை விலங்கு தோள்களுடன் உள்ளே வந்த நபர் தொழிலதிபர் அதிரடி கைது. நாட்டை கட்டி எழுப்ப சட்ட ஆட்சி அவசியம். மலையகத்தில் உரிமைய ஜனாதிபதி அனுர கூச்சலிட்டு கொண்டாடிய மக்கள். பியூமி கன்சமாலியின் மகன் உள்ளிட்ட குழு செய்த கேவலச் செயல். அதிரடி காட்டிய நீதிமன்றம். அழுதபடி வந்திறங்கிய கன்சமாலி. யாழில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் வழக்கில் புதிய திருப்பம். வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். கடும் கோபத்தில் மக்கள். அனுர அரசை வீழ்த்த கொழும்பில் 1000 பிக்குகள் இணைந்து போராட தயார். மிரட்டப் போகிறதா 2500 பிக்குகளின் வருகை. மட்டக்களப்பில் நீருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 14 லட்சம் மில்லி லிட்டர் கோடா, 50,000 மில்லி லிட்டர் கசிப்புடன் மூவர் கைது. திருகோணமலை புத்தர் சிலை வழக்கில் 10 சந்தேக நபர்களுக்கும் திருகோணமலை மேல் நீதிமன்றம் பிணை. இறுகிய முகங்களுடன் வெளியே வந்த நபர்கள். சிறுவரை கொலை செய்த போலீசாரை கைது செய்யுமாறு கோரி சடலத்துடன் வீதியில் போராடிய உறவுகள். சிறப்பாக இடம்பெற்ற மண் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி. மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. யாழ் மக்களுக்கு நாகமுத்து பிரதீபராஜா விடுத்துள்ள எச்சரிக்கை. கடற்கரையில் வந்து விழுந்த பாரிய பயணிகள் விமானம். விமானியின் சாமர்த்தியத்தால் இறுதியில் நேர்ந்த நிலை. அலறி அடித்து வெளியே வந்த 55 பயணிகள். போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழுநாடு ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மத்திய மாகாண வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நுவரெலியாவில் நடைபெற்றது. இதற்காக வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் அங்குள்ள மலேக தோட்டங்களில் வேலை செய்த மக்களுடன் தோட்டத்துக்கு சென்று உரையாடிய சம்பவம் கடும் வைரலாக பரவி வருகிறது. நேற்று காலை நானோயார் அதெல்ல குறுக்கு வீதியில் வைத்து அந்த பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் சிலரை சந்தித்து அவர் கலந்துரையாடினார். ஜனாதிபதி அந்த இடத்துக்கு வருகை தந்த போது தோட்ட தொழிலாளர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றதுடன் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றி தெரிவித்தனர். மேலும் ஜனாதிபதி அனுரவின் கைகளை பிடித்து தோட்டத்துக்கு அழைத்துச் சென்று தமது காய்த்த காயங்களுடன் உள்ள கைகளை காட்டி தமக்கு சம்பள உயர்வை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தோட்ட தொழிலாளர்கள் எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமன்றி எமது பிரச்சனைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள்தான் என்றும் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். முன்னைய ஜனாதிபதிகள் மக்களுக்கு அருகில் கூட செல்லாமல் பாதுகாப்புகளுடன் ஒதுங்கிச் சென்ற சம்பவங்களின் மத்தியில் ஜனாதிபதி அனுரை இவ்வாறு செய்த சம்பவம் மக்கள் மத்தியில் இதுவரை கிடைக்காத பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோடி நன்றிகள் சார். கோடி நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். உங்க கால் இந்த மண்ணில் பட்டது அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். அப்படி ஒரு சந்தோஷம் சார். பேச இயலாத அளவுக்கு சந்தோஷம் சரியான சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து எங்களுக்கு சம்பளம் எல்லாம் கூட்டி கொடுத்து மிச்சம் நன்றிங்க. සමතිරුවලි කරුණාවෙන් ආදරෙන් පිළිගන්නවා. අපි මට කලවත්ත කාවට පඩි වැඩි කරපේගෙන ගොඩක් සතුටුයි. ගොඩක් எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி. விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு எனக்கு 52 வயசு. எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மலையகத்துக்கு ஜனாதிபதி வந்ததே இல்லை. எங்க வயசுக்கு வந்ததே இல்லை. ஆனா தேயிலை தோட்டத்துல ஏறி போனதை வந்து நாங்க பார்த்ததே இல்லை. அவர் 200 வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். எங்களுக்கு கதைக்க கூட எங்களுக்கு ஏழலை. எனக்கு எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஜனாதிபதிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதிபதி அவர்களே,
எங்களுக்கு நீங்க சம்பளமெல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றி. 1750 ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேற்று நாங்கள் கைக்கு வாங்கிட்டோம். அதனால மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம். இந்த ஜனாதிபதி வந்து நெத்தி காணில் துப்புரவு பண்ணாம புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறாரு. சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்களை பார்த்து சந்திச்சுட்டு போறாரு. இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலம் எங்களுக்கு வேணும். பில்லுக்கானன்னு பார்க்காம போத்தலோடுன்னு பார்க்காம அவ்வளோத்துலேயும் குச்சிகளில் கீறுபட்டு ஏறி வந்து எங்களை வாழ்த்து கொடுத்தது மிகவும் சந்தோஷம். நீங்கள் 100 வருஷத்துக்கும் நன்றியாக இருக்கணும், நல்லதாக. நன்றி, வந்ததே நன்றி. முன்னாள் புலனறுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவருடைய பாதுகாப்பு காவலர் மீது தாக்குதல் நடைபெற்றது. நீட்டம்புவ நகரில் நடத்திய வழக்கில் கம்பகாவைச் சேர்ந்த 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்றம் 12 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. கொலை தொடர்பாக 41 குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்பட்டது. மேலும் 4 சந்தேக நபர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. அதே சமயம் 23 பேரை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 சந்தேக நபர்களில் ஒரு சந்தேக நபர் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளார். இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சஹான் மாபா பண்டார, ரஷ்மி சிங்கம்புலி மற்றும் ரஷாந்த கொடவெல் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக நீண்ட காலம் விசாரிக்கப்பட்டு வந்தது. உலர்ந்த நிலையில் வர்ணம் தீட்டப்பட்டு சட்டவிரோதமாக நாட்டுக்கு எடுத்து வரப்பட்ட ஒரு தொகை விலங்கு தோல்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வர்த்தகர்களுக்கான விசேட வழித்தடம் ஊடாக இந்த விலங்கு தோல்களை நாட்டுக்குள் எடுத்து வந்த சந்தேக நபர் முயற்சித்தார். பயணப்பைகள் தயாரிப்பதற்கென்று முதலை தோல்கள், மலைப்பாம்புகள், மேலும் சில ஊர்வன விலங்குகளின் தோல்களும் இதில் அடங்குகின்றன. இந்த தொழிலதிபர் இந்த விலங்கு தோல்களின் துணி என்று கூறி சுங்க அதிகாரிகளை தவறாக வழிநடத்த முயற்சி செய்தார். மேலும் அவரின் பொருட்களை கவனமாக பரிசோதித்த பின்னர் சுங்க அதிகாரிகள் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறு 19 தோல் பகுதிகள் நிறம் தீட்டப்பட்டு எடுத்து வரப்பட்டன. குறித்த நபர் வனவிலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு கட்டளை சட்டம் மற்றும் விலங்கு நோய்கள் தொடர்பான ஏனைய விதிமுறைகளை மீறி இந்த தோல்களை நாட்டுக்குள் கொண்டு வந்தார். கொழும்பைச் சேர்ந்த 37 வயதான குறித்த வர்த்தகர் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து இவற்றை நாட்டுக்கு எடுத்து வந்துள்ளார். சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்தது இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த நாட்டில் குற்றவாளிகள்தான் அதிகாரத்தை கைகளில் வைத்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். நேற்று பிற்பகல் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டார். சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயிர்ப்புக்கும் ஆண்டாக மாறும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். நாட்டின் பிரஜை ஒருவருக்கு அநீதி நடந்தால் அவர் எங்கு செல்ல வேண்டும்? அவர் காவல்துறைக்கு செல்வார். தனக்கு நடந்த அநீதிக்கு அவர் நீதியை எதிர்பார்ப்பார். அவர் நீதிமன்றத்தை நாடுவார். அநீதிக்கு நீதியை எதிர்பார்ப்பார். அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்ட சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும். நாட்டை கட்டி எழுப்பும் பயணத்தில் இது மிகவும் அத்தியாவசியமானது. எனவே சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம். சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. சட்டம் சிலந்தி வலையை போன்றது என்பார்கள். சிறிய விலங்குகள் சிக்கிக்கொள்ளும், பெரிய வலையை தப்பித்துக் கொள்ளும் என்பார்கள். இவ்வாறுதான் பொதுமக்கள் மத்தியில் சட்டம் தொடர்பான நம்பிக்கை காணப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வசனத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். கொழும்பின் புறநகர் பகுதியான ராஜகிரியவில் இளைஞர் ஒருவரை மண்வெட்டியால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகளை ஆதாரமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் வெலிக்கலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நடிகை பியூமி கன்சமாலியின் மகன் உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களை பிப்ரவரி 16ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க கொழும்பு கூடுதல் நீதவான் நேற்று உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை காவல் நிலையத்தில் கடந்த 9ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சம்பவம் சுமார் 2 மாத காலத்துக்கு முன்பு நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டோர் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற வாகனத்தில் பயணித்த இருவரையும் 25,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 2 ஆழ்பிணையிலும் செல்ல ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் வாகனத்தில் பயணித்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணையின் பின்னர் நேற்றைய தினம் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த இருவர் சார்பில் முறையான சட்டத்தரணி இன்று நகர்த்தல் பத்திரம் ஊடாக வழக்கை மன்றில் மீண்டும் விசாரணைக்கு அடுத்து பிணை விண்ணப்பம் செய்ததை அடுத்து இருவருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கயஸ் வாகனத்தை வவுனியாவில் உள்ள நபர் ஒருவரிடமிருந்து தாம் புதிதாக கொள்வனவு செய்ததாகவும் கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்வதற்காக வேலணை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேலை நாட்களை ஒழுங்குபடுத்தி தருவதாக கூறியதால் அவரை ஏற்றச் சென்ற வேளை சம்பவம் இடம்பெற்றதாக கைதான இருவரும் கூறியுள்ளனர். அத்துடன் உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தை தான் முன்னதாக வாகனத்தை ஓடியதாகவும் தீவு பகுதியில் வீதியில் சிறுவன் தான் வாகனம் ஓட விரும்பி கேட்டபோது வாகனத்தை வழங்கிய நிலையில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற வேளை அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் மறைத்தபோது வாகனத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்தினார். அப்போது மண்டைத்தீவு போலீஸ் காவலரிடம் நின்ற போலீசார் வாகனத்தை மறைக்க தயாராக இருந்தபோது மீண்டும் வாகனத்தை அல்லைப்பட்டி பக்கம் நோக்கி திருப்பிய போது எம்மை பின்தொடர்ந்து வந்த போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். ஒரே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சத்தம் மட்டுமே எமக்கு கேட்டது. அதன் போது பராமகன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தி மயக்கமுற்று சரிந்து விழுந்தார். பின் போலீசார் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதும் எம்மை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதும் எங்களுக்கு நினைவிருக்கிறது. வாகனத்தில் இருந்த சாணம், கயிறு, வாள், வாகனத்தில் விழுந்த துப்பாக்கிச் சூடு பற்றி எவையும் நமக்கு தெரியாது என்றும் தெரிவித்தனர். அத்துடன் உயிரிழந்த சிறுவனின் இறுதிக்கிரியை வட்டுக்கோட்டையில் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் 2500 பிக்குகள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து தான் திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொட கசபதேர உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 5 சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதா என்கின்ற சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை முடக்குவோம் என்ற கருத்துக்களை கூறி பௌத்த பிக்குகள் நீதிமன்றத்தை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நீதிமன்றத்தை பிக்குமாறு தவறாக வழிநடத்த முற்படுவதாகவும் நீதிமன்றில் உள்ள நியாயாதிக்கத்தை பிழையாக கேள்விக்குட்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவிலங்குத்துறை களப்பு பகுதி ஆண்டிய பாவியில் மறைத்து வைக்கப்பட்ட 14 லட்சம் மில்லி லிட்டர் கோடா மற்றும் 50,000 மில்லி லிட்டர் கசிப்புடன் 3 சந்தேக நபர்களை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றது. திங்கள் மாலை 6 மணி முதல் செவ்வாய் அதிகாலை 6 மணி வரை இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு விசேட பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய இந்த பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஆரியம் பகுதியில் 2 மற்றும் மாவிலங்குத்துறையைச் சேர்ந்த ஒருவருமாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 14 லட்சம் மில்லி லிட்டர் கோடா, 50,000 மில்லி லிட்டர் கசிப்பு கோடா பரல்கள், கசிப்பு வடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கலன்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் சட்ட நடவடிக்கைக்கு ஒப்படைக்கப்பட்டன. மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பலாங்கொட கசபதேர உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் சந்தேக நபர்களுக்கு ரூபாய் 10,000 ரொக்கப்பிணையிலும் 1 மில்லியன் மதிக்கத்தக்க 2 தனிப்பட்ட சரீரப்பிணையிலும் விடுவிக்கப்பட்டதோடு சந்தேக நபர்கள் திட்டமிட்டபடி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என நிபந்தனையின் அடிப்படையில் பிணை திருகோணமலை மேல் நீதிமன்றால் வழங்கப்பட்டது. இந்த உத்தரவை திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா இன்று பிறப்பித்துள்ளார். அல்லைப்பட்டியில் வைத்து ஊர்காவல்துறை போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் இறுதிக்கிரியை இன்று வட்டுக்கோட்டை சித்தங்கனியில் உள்ள இல்லத்தில் இடம்பெற்றது. அதன்பின் பதாதைகளை தாங்கியவாறு சடலத்துடன் வந்த உறவுகள் வீதியில் இருந்து போலீசாரை கைது செய்ய எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும், போலீசாரின் அராஜகம் தொடர்கிறது என்று கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது உடலம் நவாலி இந்து மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. மண்புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இளமைவிலினர் விளையாட்டுப் போட்டி நேற்றைய தினம் மதியம் 1:45 மணிக்கு பாடசாலை முதல்வர் அருட்சகோதரர் சந்தியாகு FC தலைமையில் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. விளையாட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரனும், கௌரவ விருந்தினராக மன்னார் பொது வைத்தியசாலை பணிப்பாளர் அஷாத் அவர்களும், விசேட விருந்தினர்களாக மன்னார் மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஜூட்ரோஹான், மன்னார் வலயக்கல்வி பணிமனையின் விளையாட்டு உதவி கல்வி பணிப்பாளர் பிரதாஸ் மற்றும்
நிறுவனத்தினுடைய குழு தலைவர் ஜேசுராஜன் அவர்களும் கலந்து இதன்போது பாடசாலையின் கடந்த மாதத்தில் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வுகளின் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு பழைய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான போட்டியும் இடம்பெற்றது. அத்துடன் மேன்புர்த சவேரியார் ஆண்கள் கல்லூரி மாணவர்களின் இசை அணிவகுப்பு நிகழ்வு, கராத்தே நிகழ்வு உள்ளடங்கலாக மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்று வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பரிசளிப்பும் இடம்பெற்றது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் இன்று இரவு உருவாகும் வளிமண்டல தளமநிலை காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்ட பதிவில் மேலும் தெரிவிக்கையில், இன்று இரவு வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் வளிமண்டல தளம்பநிலை காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா மேற்கு வடமத்திய சப்ரகோமம் மற்றும் தென் மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக நாளை இரவு யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை நாளை மறுதினம் கிழக்கு மத்திய மேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மீள எதிர்வரும் 16ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. இதனால் மீண்டும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கைக்கு அதிக மழை கிடைக்க காரணமாக விளங்குகின்ற மேரன் ஜூலியன் அலையானது எதிர்வரும் நாட்களில் வங்காள விரிகுடா கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாட்களிலும் மார்ச் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனினும் இதை அடுத்த சில நாட்களில் உறுதிப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னான செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்ததென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட சோமாலிய விமானம் விபத்துக்குள்ளாகாமல் தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சோமாலியாவின் உள்நாட்டு விமானங்களில் இயங்கும் ஸ்டார்கி ஏவியேஷன் விமான நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்ட போது விமானத்தில் 50 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் பயணித்தனர். தலைநகர் மொகாஷிலில் உள்ள விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்ட போது இந்த கோளாறு ஏற்பட்டது. விமானி உடனடியாக விமான நிலையத்துக்கு விமானத்தை திருப்பிய நிலையில் விமான நிலையத்துக்கு வெளியே கடற்கரையில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். அதன்படி விமானத்திலிருந்து அனைவரும் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோடி நன்றிகள் சார். கோடி நன்றி. எனக்கு 52 வயசு. எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மலையகத்துக்கு ஜனாதிபதி வந்ததே இல்லை. இந்த வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும். வாங்க சார் மேல போவோம். முழு நாட்டையும் பேரதிர்ச்சியில் தள்ளிய ஜனாதிபதி அனுர, காணாமல் போன ஏனைய அரசியல்வாதிகள், உலகம் முழுவதும் பேசுபொருளாகும் சம்பவம். வீதியில் அமரகீர்த்தி எம்பியை துரத்திச் சென்று படுகொலை செய்த 12 பேருக்கு நேற்று மரண தண்டனை வழங்கியது நீதிமன்று. வாசலில் அழுது குளறும் குடும்ப உறுப்பினர்கள். நீதித்துறையில் அடுத்த மைல்கல். துணிகள் என கூறி பாம்பு மற்றும் முதலை விலங்கு தோள்களுடன் உள்ளே வந்த நபர் தொழிலதிபர் அதிரடி கைது. நாட்டை கட்டியெழுப்ப சட்ட ஆட்சி அவசியம். மலேகத்தில் உரிமைய ஜனாதிபதி அனுர கூச்சலிட்டு கொண்டாடிய மக்கள். பியூமி கன்சமாலியின் மகன் உள்ளிட்ட குழு செய்த கேவலச் செயல். அதிரடி காட்டிய நீதிமன்றம். அழுதபடி வந்திறங்கிய கன்சமாலி. யாழில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் வழக்கில் புதிய திருப்பம். வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். கடும் கோபத்தில் மக்கள். அனுர அரசை வீழ்த்த கொழும்பில் 1000 பிக்குகள் இணைந்து போராட தயார். மிரட்டப் போகிறதா 2500 பிக்குகளின் வருகை. மட்டக்களப்பில் நீருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 14 லட்சம் மில்லி லிட்டர் கோடா, 50,000 மில்லி லிட்டர் கசிப்புடன் 3 கைது. திருகோணமலை புத்தர் சிலை வழக்கில் 10 சந்தேக நபர்களுக்கும் திருகோணமலை மேல் நீதிமன்றம் பிணை. இறுகிய முகங்களுடன் வெளியே வந்த நபர்கள். சிறுவரை கொலை செய்த போலீசாரை கைது செய்யுமாறு கோரி சடலத்துடன் வீதியில் போராடிய உறவுகள். சிறப்பாக இடம்பெற்ற மண் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி. மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. யாழ் மக்களுக்கு நாகமுத்து பிரதீபராஜா விடுத்துள்ள எச்சரிக்கை. கடற்கரையில் வந்து விழுந்த பாரிய பயணிகள் விமானம். விமானியின் சாமர்த்தியத்தால் இறுதியில் நேர்ந்த நிலை. அலறி அடித்து வெளியே வந்த 55 பயணிகள்.